ரங்கநாயகி துணிமணி எல்லாம் மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. திவ்யா உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்ப ஒரு துணி பறந்து வந்து அவங்க காய வச்சிருந்த கறி மேல பட்டு அந்த துணி பொசுங்குது. இத பார்த்துட்டு திவ்யா எந்திரிக்கிறாங்க. ரங்கநாயகி பார்த்துட்டாங்கன்னு உட்கார்ந்துடுறாங்க. அப்ப அந்த துணி எரியறத ஹாசினி பார்த்துடுறாங்க ஜன்னலுக்கு வெளியே இருந்து. மீனாட்சியோட சேலையிலையும் நெருப்ப பிடிக்க வைக்குது அந்த பறந்து வந்த துணி. ஹாசினி கத்தி பாக்குறாங்க மீனாட்சி மீனாட்சின்னு. மீனாட்சிக்கு அது கேட்கவே இல்லை. ஹாசினி வேகமா தண்ணி குடத்தை கீழே போட்டுட்டு வீட்டுக்குள்ள போறாங்க. ரங்கநாயகி கத்துறாங்க, ஏண்டி வீட்டுக்குள்ள வந்தன்னு. ஹாசினி தண்ணிய எடுத்து நெருப்ப அணைக்கிறாங்க. ரங்கநாயகி கேக்குறாங்க, நான் கூப்பிட கூப்பிட ஏண்டி வீட்டுக்குள்ள வந்தன்னு ஹாசினிய பார்த்து கேக்குறாங்க. அதுக்கு ஹாசினி சொல்றாங்க, மீனாட்சியோட சேலையில நெருப்பு பத்திக்கிட்டே எரியுது, அதனாலதான் தண்ணி ஊத்தி அணைக்கிறதுக்கு வந்தேன். ரங்கநாயகியும் பாக்குறாங்க மீனாட்சிக்கு என்ன நடந்துச்சுன்னு. மீனாட்சியோட சேலையில நெருப்பு பத்திக்கிச்சுன்னா என்கிட்ட சொல்ல வேண்டியதானே, நேரா வீட்டுக்குள்ள வந்துருவியா ஹாசினி? திவ்யா பார்த்துக்கிட்டும் கேட்டுக்கிட்டும் இருக்காங்க. நாளை சந்திப்போம்.